சென்னை அடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். மேலும் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். தற்போது இரும்பிலியூர் பகுதியிலிருந்து தாம்பரம் பேருந்து நிலையம் வரைதான் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை மட்டுமில்லாமல் தாம்பரம் மேம்பாலம் முழுவதும், அதே போன்று முடிச்சூர் சாலை, அதே போன்று வேளச்சேரி பிரதான சாலை முழுவதும் அந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்து செல்கிறது. அந்த காட்சியை தான் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று வார விடுமுறை என்பதால் அதிகமான வாகனங்கள் தற்போது புறநகர பகுதியை நோக்கி வர தொடங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பகுதியிலிருந்து வரும் வாகனங்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து நேரடியாக தாம்பரம் நோக்கி வந்து பயணிகளை இறக்கி விடுவதால் அதிகமான வாகனங்கள் புறநகரை நோக்கி வர தொடங்கியுள்ளது. குறிப்பாக அரசு பேருந்துகள் தாம்பரத்தை நோக்கி வர தொடங்கியுள்ள காரணமாகவே இந்த போக்குவரத்துக்கு வந்து அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்று சனிக்கிழமை என்பதால் விடுமுறை கழிப்பதற்காக ஏராளமானவர்கள் தங்கள் சொந்த வாகனங்களில் புறநகரை நோக்கி வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பேரிகேடை அமைத்து 2 பாதையாக போலீசார் தற்போது பிரித்துள்ளனர். குறிப்பாக இந்த அரசு பேருந்துகள், மாநகர பேருந்துகள் இந்த அமைக்கப்பட்டுள்ள இடதுபுறமாக பயணிகளை இறக்கி செல்கின்றனர். ஆனால் அவர்கள் முறையாக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.